தரும் கீழங்கி கோளுற நோக்கி சிவந்த பரமீது சென்று கதுவ உவந்த பெருவழி ஓடி வந்தானே அரிபிரமன் தக்கன் அருக்கனுடனே வருமதி வாலை வன்னினல் இந்திரன் சிரமுகநாசி சிறந்த கைத்தோள்தான் அரணருள் இன்றி அழிந்தன. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் தந்திரம் 7 அத்தியாயம் 9 திருவருள் வைப்புல 1799 என்று நாம் சிந்திக்கின்றோம். அறிவில் அணுக அறிவது நல்கி, அறிவில் அணுக அறிவது நல்கி பொறிவழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு, பொறிவழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு அறிவது ஆக்கி அடி அருள் நல்கும், அறிவது ஆக்கி அடி அருள் நல்கும் செறிவோடு நின்றார் சிவம் ஆயினாரே, செறிவோடு நின்றார் சிவம் ஆயினாரே. அந்த விளக்கம்னு பார்த்தோன்னு வச்சுக்கீங்களா, இறைவனுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, உயிரில் இறைவன் உயிரில் இருக்கக்கூடிய அறிவுக்குள்ள உயிருக்கு உயிராய் இருக்கிறான். அப்ப அறிவுக்கு அறிவை தருகிறான் அவன். இட்ஸ் சூப்பர் மேன் அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஹை குவாலிட்டி. இந்த உலக அனுபவம் பக்குவமும் வேணுன்றதுக்காக என்ன பண்றான் அவன், 5 புலன்களுக்கும் ஆசையில ஈடுபடுறான். ஏன்னா நம்ம வேணா இருக்குது. அப்ப திருவருள் மூலமாக லீலையெல்லாம் அவன் செய்ய வச்சு உலக அனுபவங்கள் எல்லாம் நுகர்ந்து நன்மை தீமைகள் எல்லாம் உணர்ந்து அப்புறம் தான் நம்ம மாயையில இருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து அப்புறம் அதுல இருந்து வெளில வருவதற்கு நமக்கு பொறிவழி ஆசை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கறான். இப்படி உலகியல் அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கீங்களா, அப்போ ஆன்மா பக்குவப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்ப தகுதியான நிலைமை வந்துச்சுன்னா அவன் நம்மளுடைய மலரடியை அருளக்கூடிய வழியை நமக்கு காமிப்பான். இந்த சிவானுபூதி அப்படின்றது இறைவன் உயிர்களிடத்துல கொண்டிருந்த ஆழ்ந்த கருணைய, அவன் அருள அமைப்பை உணர்ந்து அவனோடு நிலைத்து நிற்கின்ற மெய்யாளர்கள் தான் சிவமயமாய் மாறுவார்கள். அப்ப என்ன இல்ல நம்ம சுருக்கமா பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஆன்மா தானா போய் எதையும் அறிஞ்சிக்க முடியாது. இன்னைக்கு நாம திருமந்திரம் கேட்கிறோம் படிக்கிறோம்னாலும் அவனுடைய அருள். அப்ப இறைவனே என்ன பண்றான்னாக்கா, உயிருக்கு உள்ள நிக்கிறான், அறிவுக்கு அறிவா இருக்கிறான், அவன் தான் இயக்குறான். ஃபர்ஸ்ட் நாம நினைச்சதெல்லாம் கொடுத்துடுறான். நீ என்ன நினைக்கிறா, இந்த 5 புலன்கள் மூலமா அனுபவி, ஆசைகள் அனுபவிச்சுட்டே வா. அப்புறமா என்ன பண்றான்னா உயிரை ஆன்மீகத்தை நோக்கி கொண்டு போவான். கொஞ்சமா இப்படி பல பலிநிலையில கொண்டு வருவான். உலக அனுபவங்கள்ல அப்படி வடை போட்டவனே அப்படியே சத்தம் கேட்கும், கொதிச்சுக்கிட்டே இருக்கும். வெந்துச்சுன்னா அப்படியே காமாயிடும். அந்த மாதிரி நம்ம பக்குவப்பட்டுட்டோம்னு சொன்னா இறைவன் ரெடியா இருப்பான். அப்ப வடையை தூக்கி எண்ணெய் வடிகளை தூக்கி போடுற மாதிரி நம்மளை தூக்கி ஆன்மீகத்துல போட்டுருவோம். அப்படி இறைவனின் பேரொருளை உணர்ந்து நிற்கக்கூடிய நிலைதான் சிவானந்த பேரு. சிவானந்த பேரு நம்ம நிறைய கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்கோம், அதனாலதான் திருமந்திரம் படிக்கிறோம். இது ஒரு குட்டி கதை பார்க்கலாம்னா, சோமன் அப்படின்றவன் ஒரு மண்பாண்ட தொழிலாளிங்க. அவன் பானை, பூஜா, அகல் விளக்கு எல்லாம் செய்வான். அந்த வட்டாரத்துல ரொம்ப பிரபலமா இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, என்ன மாதிரியே அவசரமும் பொறுமையின்மையும் அவன்கிட்ட அதிகம். வேகமா செய்யணும், கொஞ்சம் பொறுமையா செய்ய மாட்டான். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் குருநாதர் அந்த பட்டறைக்கு வராரு. அவன் என்ன பண்றான்னா, களிமண்ணை வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஜாடியை ஃபர்ஸ்ட் செய்யறான். குருநாதரை கண்ட உடனே அப்படியே எவ்வளவு வேகமா செய்யறான் பாருங்க அப்படின்னுட்டு அந்த மண்பானையை சுட்டு எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காம அவன் காஞ்சி பள்ளம் தரக்கூடாதா, சீக்கிரம் காயக்கூடாதா அப்படின்னு சலிச்சுக்கிறான். அப்போ குருநாதர் என்ன பண்றாரு, சின்ன களிமண் எடுத்து கொடுத்து, அப்பா அதுல ஒரு சின்ன அகல் விளக்கு செய்ப்பா எனக்கு அப்படின்றாரு. உடனே டக்குன்னு செஞ்சுட்டான். அவன் செய்யற வேகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அகல் விளக்கு ஒரு பக்கமா அப்படியே நொழிச்சுக்கிச்சு. சரி இந்த விளக்க அப்படியே சூழல வச்சு சுட்டு எடுத்துட்டு வான்றாரு. ஐயா ஈரமண்ணா இருக்குது, இது வடிவம் சரியில்லை,
இது காயறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் அவசரப்பட்டு சுட்டோம்னா வெடிச்சு நொறுங்கிடும் அப்படின்னாரு. அப்பதான் அவன்கிட்ட சொல்றாரு, களிமண்ணை போலதான் நம்ம வாழ்க்கையும், பக்குவப்பட வேண்டிய இடத்துல அதற்கான கால அவகாசத்தை கொடுக்கணும். களிமண் காயறதுக்கு முன்னாடியே சுட்டா என்ன ஆகும், உடைஞ்சு போகணும்னு உனக்கு தெரியுது இல்ல. அதே மாதிரிதான் தகுதியும் பக்குவமும் சேருவதற்கு முன்ன நம்ம எதுவுமே அவசரப்படக்கூடாது. வெற்றி நம்மளை உடைத்து விடும். அப்ப இறைவன் நினைக்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்களையும் காத்திருப்பையும் கொடுக்கறான். நம்ம அந்த அனுபவங்களையும் காத்திருக்கிறதையும் பக்குவப்படணும். வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும் தாங்கணும். உறுதியான கலசமா நம்ம மாறணும். அப்படி இருந்தாதான் நாம நம்மளுடைய நிலையை அடைய முடியும். அப்போ குருநாதர் சொன்ன உடனே சோமனுக்கு இப்பதான் உணர ஆரம்பிச்சது. தான் பணியில என்ன பண்ணிட்டான், அவசரத்தை கைவிட்டுட்டு பொறுமையாவும் பக்குவமாவும் இருக்க தொடங்கலாம். இந்த கதை நீதி என்னன்னா, வாழ்க்கையில எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும்னாலும் அதற்கான காலமும் பொறுமையும் அனுபவ பக்குவமும் வேணும். அவசரப்பட்டு பெற்ற வெற்றி நிலைக்காது அப்படின்றது. இந்த பாடல இன்னைக்கு டே டு டே அப்ளிகேஷன் பார்த்தோம்னு சொன்னா, அனுபவங்கள் வழியே கற்றல், லேர்னிங் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு எது நடந்தாலும் ஏற்றுக்கிட்டு அதுல என்ன கத்துக்கிட்டோம்னு பார்க்கணும். அடுத்தது பொறுமையும் பக்குவமும். இதான் நமக்கு அந்த குருநாதர் சொன்னது. அது நமக்கு ரொம்ப பேஷன்ஸாகவும் இருக்கணும். அப்பதான் வளர்ச்சியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. அப்புறம் அக விழிப்புணர்வு வேணும் நமக்கு. செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள நம்மளை சிந்திக்க வைக்க வேண்டும். அப்புறம் புலநடக்கம் வேணும். எமோஷனல் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் நமக்கு வேணும். அப்படி இருந்தாதான் உள்ள அமைதி நமக்கு கிடைக்கும். இப்படியாக அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு பொறுமைகளை கடைபிடித்து உள் உணர்வை நம்பி மனதை அடக்கி பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியும் மன அமைதிக்கும் நாம் பெற்ற இறைவன் திருவருளை பெறுவோம் என்று கூறி தளத்தை கௌரியமாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, மிக அருமை, மிக அருமையான விளக்கம். மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1799வது திருமந்திரம். அறியும் அறிவை அறிய உதவி. திருமந்திரம். அறிவில் அணுக அறிவது நல்கி பொறிவழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு அறிவது ஆக்கி அடியருள் நல்கும் செறிவொடு நின்றார் சிவம் ஆயினாரே. அருமையான திருமந்திரம். அறிவுக்கு அறிவானவன், அறிவே வடிவானவன், பரம்பொருள். அவனை அடைய உதவும் அறிவாகிய சிவஞானத்தை தந்தருளி ஐம்பொறிகள் வாயிலாகவும் ஆசைகளை உண்டாக்கி பின் அவற்றை அனுபவித்து உயிர்களோடு தானும் கலந்திருந்து நல்லறிவு பெறச் செய்து நல்லடியார்கள் கூட்டத்தில் பொருந்தி இருக்கவும் அருள் செய்திட இந்த நல்லருள் துணையால் சிவ சிந்தனையில் தளராது ஒன்றி மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தவர்கள் சிவநிலை பெற்றனர், சிவமாகவே ஆயினர். அணுக நெருங்க நல்கி உதவி புணர்ந்திட்டு சேர்ந்து செறிவு மிகுதி. கழக வெளியீட்டில் திருவடி உணர்வாகிய அறிவில் ஆறுயிர்கள் பொருந்த அசிவன் அறிவுக்கு அறிவாய் நின்று அறிவினை அருளினன். அந்நிலை எய்துதற்குரிய பயில்வு கை கொள்ளும் பொருட்டு பொறிவழி விருப்பினை உயிர்க்கு புகுத்தினன். தானும் அவ்வுயிரினோடு புணர்ந்து நின்றனன். அருளின் வழி திருவடி உணர்வு பெற்று திருவருள் நிறைவில் நிலைத்து நின்றார் அச்சிவமாகவே இருப்பர். அறிவில் ஞானத்தில் செறிவு நன்னறி ஒழுக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
ராஜேந்திரன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா அழைச்சதுக்கு. அப்புறம் இந்த பாடல் வந்து ஆண்டோர்கள் பார்வையில் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் எனது பார்வையில் என்னன்னாக்கா, அறிவு மனிதனுக்கு எனக்கு அவசியம். இந்த அறிவால் வந்து புலன்களில் வந்து நம்ம மட்டும் சிக்க உண்டு இருக்கக்கூடாது. மகா பேரறிவாகிய சிவனை மட்டும் நினச்சிக்கினே இருந்தாக்கா நாமளே சிவனாக மாறலான்ற மாதிரி நான் அந்த பாடலுடைய கருத்தை நான் நினைக்கிறேங்க அம்மா. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. உண்மையில உங்களுடைய பார்வைகள்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து டைமென்ஷனை காட்டும். தொடர்ந்து நீங்க மேல வரணும், உங்களுடைய கருத்தை பகிரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. இன்றைய மந்திரத்துல நம்ம தெளிவான விளக்கம் பார்த்தாச்சு. லைனையா சொல்லியாச்சு, இந்த ராஜேந்திரன் ஐயா சொல்லியாச்சு, இந்தியம்மா சொல்லிட்டாங்க. அதனால ஒரு சின்ன நுணுக்கம் மாத்திரம் நம்ம இந்த இடத்துல பாத்துடலாம் போதும். இந்த மந்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அறிவில் அணுக, அறிவது நல்கி, பொறி வழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு அறிவது வாக்கி அடியருள் நல்கும் செறிவோடு நின்றார் சிவமாயினாரே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இதுல இருக்கக்கூடிய அத்தனை உரையிலையும் நமக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா, அறிவே உருவான சிவத்திடம் பொருந்துவதற்கு உண்டான அறிவை நல்கி அப்படின்னா ஆரம்பத்துல சொல்லுவாங்க. அறிவில் அணுக, எப்படி அணுகிறதுன்னு, அப்படி அணுகக்கூடிய அறிவை நல்கி, எப்படி சிவத்தோடு பொருந்தக்கூடிய அறிவை நல்கி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வர வார்த்தை பொறி வழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, ஒரு வரி வருது. அப்போ ஐம்புலன்களிலும் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த ஆசை, அதனால அப்படி அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கருவிகள் வழியாக புலன்கள் மூலம் உருவாகக்கூடிய ஆசையை உண்டாக்கி அதனால வரக்கூடிய நன்மை தீமைகளை அனுபவித்து வினைகளை கழிப்பதன் மூலம் என்னன்னா அடியருள் நல்கும் செறிவோடு நின்றார் அப்படின்னு சொல்றார். இது வந்து ஒரு பார்வை. ஆனா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் அப்ப ஏன் இத வந்து முன்னாடி இந்த வரிய அப்படியே ரெண்டாவது வரி அப்படியே தூக்கி முன்னாடி ஃபர்ஸ்ட்ல போடுங்க. பொறி வழி ஆசை புகுத்தி புணர்ந்து அறிவில் அணுக அறிவது நல்கி அறிவது வாக்கி அடியருள் அப்படின்னு ஏன் அந்த பொறி வழி ஆசைய முதல்ல வைக்கல? அறிவை கொடுத்துட்டாருங்கிறத தானே முதல்ல வச்சிருக்காரு. அப்ப என்ன, அப்ப எதனால அப்படி வைக்கிறாரு? அப்போ வந்து இங்க வந்து மீண்டும் பொறி வழிகள்ல இந்த வினைகளை கழிப்பதற்கு உண்டான உலகியல் ஆசைகளை புகுத்துறதா அந்த செய்தி அப்படின்ற கேள்வி எனக்கு வந்தது. அப்போ வேற ஒரு பார்வையில பாருங்க, இந்த பாடல் வேற ஒரு டைமென்ஷன்ல நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னாக்க, இந்த அத்தனை பொறி வழிகளிலும் ஏன்னா எப்படி சிவத்தை உணர்ந்து கொள்வது, சிவத்தை அறிந்து கொள்வது, அந்த சிவத்தை உணர்வது, அந்த பொறி வழிகளை என்ன, பொறி வழியோட வேலை என்ன அப்படின்னாக்க இந்த புலன் இன்பங்களை அனுபவிப்பது, இந்த உலகியல் இன்பங்களை அனுபவிப்பது. ஆனா இங்க அவர் நமக்கு எத்தகைய அறிவை சொல்லி கொடுக்கிறாருன்னு பாருங்க. இப்ப இந்த பார்வை வைங்க, இந்த புலன்களின் அத்தனை புலன்களின் மூலமாகவும் சிவத்தை உணர்ந்து கொள்வது, அதற்கு உண்டான அறிவை நல்வது அப்படின்னு இப்படி பாருங்க. அறிவில் அணுக, அறிவது நல்கி. அப்ப அந்த எந்த அறிவை அணுக, எந்த அறிவோடு அணுக, எந்த அறிவை நமக்கு கொடுக்கிறார்? பொறி வழி ஆசை புகுத்து புணர்ந்திட்டு அறிவது வாக்கு. அப்போ அந்த அறிவு எந்த அறிவு அப்படின்னா, அத்தனை புலன்களிலும் இறை அனுபவத்தை பெறக்கூடிய அறிவு அப்படின்னு பாருங்களேன். அடி அருள் நல்க, ஏன்னா நான் சொல்லல இந்த வார்த்தையை, அவரு தான் வைக்கிறாரு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய தன்மை. என்ன சொல்றாரு? அடி அருள் நல்கும் செறிவோடு நின்றார் அப்படின்றாரு. அப்ப எந்த செறிவு? அடியருள் நல்கும் செறிவு. செறிவுனா என்ன அப்படின்னாக்க, நல்ல ஒரு ஒரு
அடர்த்தியாக இருக்கக்கூடிய அப்படின்னா அதான் செறிந்து இருக்கக்கூடிய அப்படின்னா அடர்வாக இருக்கக்கூடிய மிகுந்து இருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எப்பேற்பட்ட அறிவு அது? அடியருள் நல்கும் செறிவு. அப்போ அந்த அடியருள் எத்தகைய செறிவை நமக்கு தருகிறது? பொறி வழி புகுந்து உணர்ந்திருக்கக்கூடிய சிவானுபவத்தை அடர்வாக பற்றி கொள்ளக்கூடிய அறிவை நமக்கு தருகிறது. அது யாரு தராங்க? அதுதான் அறிவு. அந்த அறிவை நல்குகிறார் யாரு? இறைய பெருமான். எப்படி? இந்த பொறிகளின் மூலமாகவும் நாம் இறைவனையே பற்றி கொள்ள அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான செய்தி. இப்பவே இந்த இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஒரு 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 300வது மந்திரமாவோ இல்ல 200வது மந்திரமாவோ நம்ம இத பார்த்திருந்தோம் அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த இடத்துல இத பார்க்கலாம். ஆமா, பொறிவழி ஆசையை ஊட்டி நமக்கு வினை அனுபவத்தை வினை போகத்தை கழிப்பதற்கான அத்தனை போகங்களையும் கொடுத்து நம் வினைகளை கழித்து இறைவன் வந்து தன்னை நமக்கு காட்டுகிறான், நம்மை தூய்மைப்படுத்தி காட்டுகிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதெல்லாம் முன்னாடி சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து சொல்லும் பொழுது இதுல நமக்கு இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் திருமூலர் வந்து அவருடைய பேரானந்த அனுபவத்தை பதிவு செய்துகிட்டே வர்றாரு. நம்ம அதை பார்த்துட்டேதான் வந்துட்டே இருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த வரியை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, இந்த பொறிகளின் மூலமாகவும் இறைவன் தன்னை மட்டுமே எண்ணக்கூடிய ஒரு சிவானுபவத்தை கொடுக்கிறான். அதுதான் சிவானுபவம். இப்ப அது எப்படி பொறி வழி? நான் என்ன பார்க்கும் போதெல்லாம் நான் இறைவனுடைய படத்தையேவா பார்க்கணும்? இல்ல நான் சாப்பிடுறதெல்லாம் இறைவனோட பிரசாதத்தை மாத்திரம்தான் சாப்பிட முடியுமா? உணர்ற காத்து போறோம் அப்படி இல்லை. காணக்கூடிய அனைத்திலும் இறைவனை காணக்கூடியது. அதுதான் அந்த பொறி வழி ஆசை. அப்ப நான் இன்னைக்கு யார்கிட்டயாவது பேசுறேன், அப்ப நான் யார்கிட்டயும் பேசல, நான் அந்த சிவத்தோடு தான் பேசுகிறேன், நான் எனக்குள்ள பேசிக்கிறேன். அப்ப நானும் அந்த சிவத்தோடு தான் பேசுறேன். எனக்கு அண்ணு முன்னாடி ஒரு மரம் இருக்கு, அதுவும் சிவம். நான் ஒரு காற்றை உணர்கிறேன், அது சிவம் தரக்கூடிய உணர்வு எனக்கு. அப்ப நான் ஒரு உணவை உண்ணுகிறேன், அது சிவம் தரக்கூடியது. யாரையோ தொடுறேன், அது நான் இன்னொரு சிவத்தை தொடுகிறேன். இப்படி எல்லா விஷயத்திலையும் என்னுடைய புலன்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நான் சிவமாக காணும் பொழுது நான் என்னையும் சிவமாக காண்கிறேன். அதுதான் அந்த இடத்துல அந்த அடி அருள். அப்ப அவருடைய அந்த திருவருள் வைப்பு என்ன அப்படின்னா இந்த விஷயத்த நமக்கு உணர்த்தி அதை அப்ப இந்த இடத்துல வந்து எல்லாமே அவரு கொடுக்கறதா இருக்கு. பாருங்க எத்தனை இந்த ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம்ல, அதுல எல்லாமே மத்தவங்க கொடுக்கறது, வேற ஒருத்தர் கொடுக்கறது. என்னதெல்லாம்? நல்கி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, புகுத்தி அப்படின்னு சொல்றாரு, புணர்ந்து அப்படின்னு சொல்றாரு, ஆக்கி அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லா இடத்துலயும் இன்னொருத்தர் இயக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடைசி வரியில என்ன சொல்றாரு பாருங்க, செறிவோடு நின்றார். அப்ப அந்த செறிவோடு அப்படிங்கிற விஷயம் மாத்திரம் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அப்போ செறிவோடு நின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அதை பற்றி கொள்ள வேண்டாம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நீ 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 இந்த இடத்துல இரு, இப்படி இந்த மாதிரி சாப்பிடு, இந்த மாதிரி பாரு, இந்த மாதிரி உணர்ந்துக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதை உணர்வதற்கு உண்டான அறிவையும் கொடுத்துட்டாரு. இப்ப இது வரைக்கும் நான் பேசுற வரைக்கும் ஒரு தெளிவை கொடுத்துட்டாரு. இப்ப நான் பேசிட்டு வெளியில போய் நான் வேற இந்த உணர்வே இல்லாம நான் இருப்பேன் பாத்தீங்களா, அந்த தன்மை அல்லாது எப்பொழுதும் இதே நிலையில் இருக்கக்கூடியது. 1 மணி நேரம் நின்னா பத்தாது, 2 மணி நேரம் நின்னா பத்தாது. உன்னுடைய மூச்சு ஒரு தரமும் உள்ளே போய் வெளியே செல்லும் பொழுது அந்த நொடியில கூட நீ வந்து இந்த அறிவோடு நிறுத்தல் தான் என்னது அப்படின்னா செறிவோடு நிறுத்தல். அப்படி செறிவோடு நிற்கும் பொழுது சிவமாயினாரே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா காணக்கூடிய, செய்யக்கூடிய, உணரக்கூடிய, நாம் செய்யக்கூடிய, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயத்திலும் சிவத்தை உணர்ந்து கொள்வது தான் அந்த செறிவோடு நிற்றல். அப்படி நிற்பவர்கள் சிவமாயினாரே. அப்ப அந்த பஞ்ச கிருத்தியம் சொன்னோம் இல்லையா, அப்ப நமக்குள்ள நடக்கிற பஞ்சகிருத்தியம் புரியும், வெளியில நடக்கிற பஞ்சகிருத்தியம் புரியும். இதெல்லாம் சொல்லிதான் நமக்கு கூட்டு வர்றாரு. அப்போ இந்த புலன்களின் மூலமாக நாம் எங்கனம் அந்த இறையை பற்றி கொள்வது, அதற்குண்டான அறிவை யாரு கொடுக்குறாங்க, அந்த அறிவுல நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்லி தர்றாரு திருமூலர். நமக்கு இது புரியணும். இது புரிஞ்சிட்டோம்னா
1 மணி நேரம் நின்னா கூட போதும். இல்ல ஒரு ஆரம்பத்துல 1 மணி நேரம் ஆரம்பிச்சு அப்புறம் 2 மணி நேரம் அப்புறம் 3 மணி நேரம் அப்புறம் இந்த மூச்சு உள்ள போய் வெளியில வரும்போது இல்ல இந்த நம்ம கான்சியஸா இத பார்க்காத கான்சியஸ்ல நம்ம தூக்கத்துல இருப்போம் பாத்தீங்களா, அப்ப கூட அது நம்மால் நிற்க முடியும். அப்படி நிற்கக்கூடிய ஒரு செறிவை இறைவன் நமக்கு அருள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை தான் இந்த மந்திரத்தின் மூலமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பது என்னுடைய உணர்தல். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி, மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: The all-comprising principle remaining with which they will become Shiva bestows wisdom to reach the absolute consciousness. Trusting desire through organs and merging, shape it as wisdom placing amongst the servants. இருக்காங்க. என்னோட பார்வை வந்து நம்ம எதை பற்றி கொண்டிருக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இறைவனோட தன்மை அன்பா இருக்கும், ஞானமாக இருக்கும், கருணையாக இருக்கும். அவரோட தன்மையை நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரி உங்களோட எண்ணங்கள்ல போடுறீங்களோ அந்த தன்மையாகவே மாறி நம்ம சிவமாகவே மாற முடியும் அப்படின்னு. இது இந்த ஞான பாதையில நம்ம அறிவாக நம்ம உள்ள போறோம் அப்படின்னாலும் எதை பற்றி கொண்டு நம்ம உள்ள போறோமோ அதுவாகவே மாறுறோம். இப்ப அறிவில் அணுக அறிவது நல்கி, நல்கினா கொடுக்கறது. நம்ம அறிவுல நமக்கு இருக்கிற அறிவை கொண்டு இறைவன்கிட்ட போறோம், அணுகிறோம் அப்படின்னா அந்த அறிவையே நமக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து பொறி வழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு நமக்கு அந்த 5 புலன்களால வர ஆசைகள்ல அனைத்தையும் அறிவை வச்சு நம்ம யோசிக்கிறது. நம்ம எதை வச்சு நம்ம இறைவனை போய் அடையிறோம் அப்படிங்கிறது. இப்போ 5 புலன்களால் நம்ம அந்த நம்மளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றப்படுறது எப்படி அது நடக்குது அப்படின்னு அந்த அறிவை வைத்தே நம்ம அணுகி போயிட்டு இருக்கப்ப நமக்கு அறிவை கொடுக்குறாங்க. அறிவது வாக்கி அடியருள் நல்கும். அந்த நம்ம 5 புலன்கள் ஆசையெல்லாம் என்னவா மாறுது? அறிவாக மாறுது. ஏன்னா நம்ம அறிவையே பற்றி கொண்டு இருக்கிறதுனால இங்கே வர அனைத்துமே அந்த சிவத்தோட ஞானமாக பார்க்குறோம். அந்த அறிவது வாக்கி அடியருள், அந்த திருவடி அருளும் நமக்கு கிடைக்கப்பெறும். அப்படி திருவடி அதாவது அறிவு வந்து அங்கே ஞானமாக மலர்கிறது. அடுத்தது அது அப்டேட் ஆன மாதிரி தெரிவோடு நின்றார் சிவமாயினாரே. அதோடு அந்த ஞானத்தையே பொருந்தி நிற்கிறவங்க சிவமாகவே மாறினாங்க. இது நீங்கள் இதே பாட்டை நீங்கள் அன்புன்னு போட்டிங்கன்னா அன்பில் அணுக, நீங்க அன்புன்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க பற்றி கொண்டு, அதுவும் இறைத்தன்மை தான் இல்லையா, இறைவனோட தன்மை தான். அப்படி நீங்க அன்புல அணுகுனீங்கன்னா அன்பு தான் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களை அன்புல நிறைந்து இருக்கிற மாதிரி செய்வாங்க. அந்த பொறி வழியா நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கையில வந்து அன்பு தான் முக்கியன்றதை புரிய வைப்பாங்க. அதை அன்பா ஆக்கி அந்த அடி அருளும் நமக்கு கிடைக்கும், திருவடி அருளும் நமக்கு கிடைக்கும். தெரிவோடு நின்றார், அந்த அன்பையை பற்றி கொண்டவர் அன்பாயினாரே. அன்பே சிவம் தான் இல்லையா. நம்ம எதை பற்றி கொண்டு இருக்கிறோம்? அந்த ஞானத்தை பற்றி கொண்டு சிவத்தை அடைகிறோமா? அன்பை பற்றி கொண்டு சிவத்தையே பற்றி கொண்டு சிவத்தை அடைகிறோமா? ஞானத்தை பற்றி கொண்டு எதோ நீங்க எண்ணத்துல போடுறீங்களோ அதுவாகவே ஆகிறோம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல பார்க்குறேன். இது நம்ம இங்க பண்ணணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது இங்க நம்ம எதோட பொருந்தி இருக்கிறோமோ, அப்ப நம்ம இந்த இடத்துல சொல்றது வந்து அறிவை பொருந்தி இருக்கிறது தான் நம்மளோட கான்சியஸ்னஸ். அது அப்புறம் திருவடி அருளா மலரும் போது அது அவேர்னஸா மலருது. அப்ப கான்சியஸ்னஸா நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யறது. நம்ம தான் இதை செய்கிறோம், நான் தான் இதை பார்க்குறேன், நான் தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கவனம் தான் வந்து நமக்கு அந்த விழிப்புணர்வாக மலர்றது. அப்போ வந்து நம்ம அதை தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம வந்து அதோட பொருந்தி இருக்க மாட்டோம். தள்ளி நின்று பார்க்கும்போது இன்னும் நம்ம அந்த அவேர்னஸ்லேயே இருக்க நம்ம சிவமாக மாற முடியும். இதை நம்ம வந்து செய்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற அந்த கவனம் நமக்குள்ளே நம்ம மேலே அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்லது செய்யும்போது நம்மளை பாராட்டிக்கணும், நம்ம கரெக்டாக தான் செஞ்சிட்டு இருக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம
இப்போ எல்லாருமே எனக்கு பாஸாக இருப்பீங்க. எப்படி பாஸாக இருப்பீங்கன்னா, எல்லாருக்குமே நான் அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் பாராட்டினீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன், நீங்கள் திட்டினீங்கன்னா நான் கவலைப்படுவேன், நீங்கள் அடிச்சிங்கன்னா எனக்கு வலிக்கும் இல்லையா? அப்படி நம்ம வந்து நம்மளோட மனம் உடல்ல வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம உலகத்தை பார்க்குறப்ப என்னன்னா, நம்ம ரொம்ப நம்ம மனதுக்கு மட்டும் அடிமையா இல்லை, மற்றவங்க மனதுக்கும் நம்ம அடிமையா இருப்போம். ஏன்னா மனம்ங்கிறது ஒரே விஷயம் தான், இங்கே எல்லாருமே கனெக்டட் தான். அப்போ உங்க மனசு என்ன திட்டுனாலும் அது எனக்கு வலிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம அப்போ அதுலேருந்து நம்ம அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியேறி நம்ம இறைவனோட பொருந்தி இருந்தோம்னா, எப்போ நம்ம சாட்சியாக நம்ம அந்த சிவமாக இருக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு எல்லாத்தையும் சாட்சியாக பார்க்குறோம். ஓ, இவங்க பாராட்டணுன்ற உணர்வு அவங்களுக்கு வந்திருக்குது, அவ்வளோதான். இவங்களுக்கு திட்டணுன்ற உணர்வு வந்திருக்குது, அவ்வளோதான். அப்படிங்கிறது நமக்கு தள்ளி நின்று பார்க்கும்போது நம்ம யாருக்குமே அடிமையாக இருக்க மாட்டோம். நம்ம மனது ஒன்று சொல்லுது அப்படின்னாலும் அதுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். நம்ம மனது இந்த இந்த மனது இப்படி சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிப்போம். எல்லாமே கவனிக்கிற இடத்துக்கு வந்துடும். அதுதான் அங்கே சிவமாகவே நம்ம அந்த திருவடி அருளை பற்றி கொண்டானா, இந்த மாதிரி அந்த கவனிக்கிற இடத்துல இருந்தோன்னா சிவமாகவும் மாற முடியும். அதை சொல்கிறதால நீ எதை நீ மனசுக்குள்ளே போட்டிருக்கியோ, எதை நீ நினைக்கிறையோ, எதை நீ பற்றி கொண்டு இருக்கிறாயோ, நீ அதுவாகவே ஆவாய் அப்படின்ற சொல்கிறதா புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? யாரும் உங்களோட இன்னும் 3 minutes இருக்கு. யாராவது கருத்து ஏதாவது சொல்கிறீங்களா? உங்களோட கேள்வி இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி ராஜேந்திரன் ஐயா, மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இந்த அவைக்கு வந்தாலே ஒரு கோயிலுக்கு வர்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதுக்கு தான் நன்றிங்க. இப்பெல்லாம் போயிடுது. நன்றிங்கம்மா. ரீப்ளேஸில் கேட்டுக்குவோம். நன்றிங்கம்மா. நன்றி. உங்களுடைய பங்களிப்பும் அம்மாவோட பங்களிப்பும் மிகச்சிறந்தது. எல்லாரையும் ஒருங்கிணைந்த லைன் ஐயா வந்து ரொம்ப அற்புதமா அந்த சேவை செய்ய யாராலையும் முடியாது, தொடர்ந்து செய்யறாங்க. அவங்களும் அந்த இறைவன் கிடைக்கணும். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. சார் யாரும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.